ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆலம்பால் ஸ்டுடியோஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில தான் இருக்கேன். ஸோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே வந்திருந்தேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பாக்கில் இருந்து தான் இந்த ஒரு வீடியோவே நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மணி பார்த்தீங்கன்னா 9:17 மலேசியன் டைம். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர்கிட்ட வந்து லைக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரேஸ் இந்த மூவி மேலே வந்து. பிகாஸ் எஸ், இது நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹைப் இந்த மூவிக்கு இருக்குது. ஸோ ரொம்ப பேசாமல் நான் டக்குன்னு உங்களை மாதிரி ஆர்வமாக இந்த வீடியோ இப்போ கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன். எஸ் காய்ஸ், ஒன் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் ட்ரெய்லர். கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பட் அந்த ஹைப்பை விட்டுறாமல் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 கோ. தளபதி வெற்றி கொண்டான். தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த டிவிக்கு இரட்டை யானை தொற்றுறாத, ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? Let's play a game. Wow. இன்னில 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்த பழம். என்ன பிளான்? ஓஎம் அழிவு. Unbelievable. எனக்கு நார்மலா வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுள் ஆயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, அரசியலுக்கு வரீங்க. நான் வந்து ரொம்ப நேரம் கையிலே அப்படியே பிடிச்சிருந்தேன்னா, ஸோ அதான் கை மாற்றிக்கிறேன் கொஞ்சம். எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? கடவுளே, எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் கேசரியா, அந்த படத்தோட ரீமேக் அப்படின்றது. அந்த படத்தை பற்றி நான் பார்க்கல, அந்த படத்தை ஃபுல்லாக. பட் வந்து அந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஃப்லி எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுலேயும் அவர் ஜெயிலில் தான் இருப்பார், அந்த ஹீரோவும். அண்ட் தென் அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸா ஆக்கணும்னு ஆசைப்படுவார். இதில் வந்து ஆர்மி அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பகவத் கேசரியோட டச் இருக்கு, ரீமேக் இல்லை. ஓகேவா? எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க 100% அப்படியே ரீமேக் பண்ணிடுவாங்கன்னு. டச் இருக்கு, அந்த பகவத் கேசரியோட டச் வச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் இருக்கு. ஆனா கடவுளே, அதுக்குள்ள பாலிட்டிக்கை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்திருக்காங்க. நீங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வாங்கடான்னு சொன்னா, நீங்க எல்லாம் வந்து லஞ்ச ஊழல் அந்த மாதிரி போட்டு சாட்டில் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து சத்தானுங்க. அப்புறம் என்னது, திரும்பி போயிரு, ஐ எம் கம்மிங்,
அப்புறம் அந்த பிஜிஎம் ராவண மகண்டா பிஜிஎம், அப்புறம் நடுவில் சில பிஜிஎம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கடவுள வேற லெவல்ல இருக்கு. எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரில. நீங்க வேணா பார்த்துருப்பீங்க. டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு. கடைசி ஏதோ ஒரு ரோபோட் வேற வருது. இது எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் மூவி இல்ல, த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப ராவா இருக்கு. நீங்க அந்த ஃபைட் சீன்லாம் பாருங்க. ஒரு கட்டத்துல நாக்க வந்து ஒரு மாரி வச்சுட்டு அவர் வர்றப்போ அந்த ராவண மவன்டா அந்த பிஜிஎம் போட்டதா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் என்னது அதோட என்ட்ரியா இருக்கட்டும், அவர் சம்பவம் பண்றது இது ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருந்தாரு. அந்த எடிட்டர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்கும் அப்படின்றது. பட் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் தென் வந்து இது சம்திங் லைக் லைக் என்ன சொல்லுவாங்க? லைக் சம்திங் லைக் அ பாலிடிக் டச் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் தென் இன்டைரக்டா டிவிகேவோட ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு. அது எத்தனாவது செகண்ட்ல வந்திருக்குன்னு தெரிஞ்சவங்க, டிவிகே தொண்டனா இருந்தா, ரியல் தொண்டனா இருந்தா கண்டிப்பா தெரியும். ஒரு குறியீடு வச்சிருக்காங்க. அது எத்தனாவது செகண்ட்ல வந்திருக்கு, எத்தனாவது நிமிஷத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் லைக் வந்து யார் அது கரெக்டா இது பண்றாங்கன்னு. அண்ட் தென் டிவிகேவ ஐ திங்க் திஸ் இஸ் அ சம்திங் லைக் அது என்னது பராசக்தி, தீய சக்தி அந்த மாதிரி எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வந்து இழுத்து போட்டு, இந்த ஆடியோ லான்ச்சை ஒன்றா வைக்கிறது, இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்து ஒன்றா செய்கிறது, அப்புறம் லைக் வேறு என்னது அந்த பாட்டு, அப்புறம் படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபோன் பண்ணுறது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. மலேசியாவில் இருக்கேன், இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்குலாம் பண்ணவங்களுக்குலாம் ஐ எம் கம்மிங் அப்படின்னு தான் இருக்கு. பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி மூவி மேலே வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. பட் தளபதியை தொடணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கு. அதுவும் முக்கியமாக என்கிட்ட இருக்கு. நீ மலேசியாவில் இருக்க, நீ எதிர்த்து என்னடா பண்ண போறேன்னு கேட்டால் சம்பவம் இருக்கு. ஓகேவாங்க? ஏன்னா எங்கள் தளபதிக்காக என்ன சொல்லுவாங்க, அண்ணனை பார்த்துருப்ப, தொண்டனை பார்த்துருப்ப, வெறியனை பார்த்துருக்கியா? நான்லாம் அந்த மாதிரி ஒரு வெறியன். இதில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் கேம்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து தெரியாது. அந்த ப்ரீபோன் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்து எங்களால் அவருக்கு வந்து ஓட்டு போட முடியாது. ஆனால் அவருக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் காமிக்க முடியலை. இது தளபதி சொல்லலை, அவர் அந்த மாதிரி என்றைக்கும் சொல்ல மாட்டார். பட் ஒரு தம்பியை எனக்கு உணர்த்தல, எங்கள் அண்ணனை வந்து நீ நோண்டுனா எனக்கு ஒரு மாதிரி காண்டாகும்ல. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ வெயிட் பண்ணுங்க. 9ஆம் தேதி வருவார், சம்பவம் பண்ணிவிட்டு அதோட அந்தாண்ட ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு பெரிய சம்பவம் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். திரும்பி இன்னும் ஒரு 2-3 தடவை போயிட்டு அந்த ட்ரெய்லரை பார்க்குறோம். திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரெய்லரை ஆக்குறோம். ரெக்கார்ட்லையும் சரி, அப்புறம் அடுத்து என்ன சொல்லுன்னு தெரியும், அதுலேயும் சரி நம்ம தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். டேக் நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.